கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மேட்டுத் தெருவை சேர்ந்தவர் விஜய் தாரணி தம்பதியினர். இவர்களுக்கு ஒரு மகன் ஒருவர் உள்ளார். அவர் பார்த்தோம் என்றால் ஐயனார் கோவில் தெருவில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். இந்நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பு பள்ளியில் பயிலும் தனது மகனுக்கு மதிய உணவு கொடுப்பதற்காக தாரணி சென்றுள்ளார். அவ்வாறு அந்த உணவை கொடுத்து விட்டு மீண்டும் மேட்டுத் தெருவில் உள்ள தனது வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அந்த மேட்டுத் தெருவு பகுதியில் ஒரு ஹெல்மெட் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த இளைஞன் ஒருவன் தாரணி நடந்து செல்வதை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத காரணத்தை கவனித்த அந்த திருடன் என்ன செய்கிறான் என்றால், திடீரென தனது இருசக்கர வாகனத்தை வேகமாக எடுத்து அந்த நடந்து சென்ற தாரணி மீது வேகமாக மோதியுள்ளான். இதனால் நடு ரோட்டில் தாரணி கீழே விழுந்து கதறி உள்ளார். அப்போது அந்த பெண் கத்தக்கூடாது என்பதற்காக அந்த தாரணி தலைமுடியை பிடித்து கொடூரமாக, அதுவும் பார்த்தோம் என்றால் நடு ரோட்டிலே தலையை மோதி 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 அந்த பொண்ணை மயக்கமடைய செய்துள்ளான். அதன் பின்னர் அந்த பொண்ணின் கழுத்தில் இருந்த ஒரு 3 பவுன் தங்க செயின் மற்றும் 3/4 பவுன் தாலி என மொத்தம் 3.25 பவுனை பறித்துவிட்டு அங்கிருந்து அந்த இருசக்கர வாகனத்தில் அந்த திருடன் தப்பித்து ஓடியுள்ளான். இந்நிலையில் அந்த நடு ரோட்டில் ஒரு பட்டப்பகுதி நடு ரோட்டில் இந்த மயக்க நிலையில் அந்த பெண் கடந்ததை பார்த்து அக்கம் பக்கத்தினர் தற்போது அவரை மீட்டு தற்போது விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து தற்போது இந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் அங்கு இருக்கும் சிசிடிவி காட்சிகளை சேகரித்து அந்த ஹெல்மெட் திருடனை தீவிரமாக தேடி வருகிறனர். அதாவது இந்த ஸ்டாலின் ஆட்சியில் பார்த்தோம் என்றால் இந்த பள்ளி சிறுமி முதல் பல்லு போன பாட்டி வரை யாருக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு சூழல் தான் ஸ்டாலின் ஆட்சியில் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.